அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்போ 2 அனுபவம் தேவ தூதரோடு உள்ள 2 அனுபவத்தை உங்களோடு கூட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. 3வது அனுபவத்தை தேவ தூதர்களோடு கூட தேவ தூதர்கள் எப்படி மனித உருவத்தில் நம்ம மத்தியில் இடர்படுறாங்க அப்படின்றத என் வாழ்க்கையில் நடந்த உண்மை நிகழ்ச்சியை உங்களோடு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. சாட்சியாக கூட இதை நான் சொல்கிறேங்க. ஸோ நான் 2013வது வருஷம் அப்போ எங்கள் வீட்டுக்காரு எங்கள் கூட இல்லைங்க. ஒரு 5 மாதம் எங்களை விட்டு பிரிஞ்சவர் போயிட்டாருங்க. 5 மாதம் கழித்து வீட்டுக்கு வந்து சேர்றாரு. நானும் எங்கள் பையன் பெரியவன் மட்டும் இருக்கிறோம். எங்கள் பையன் சென்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்துன்னு வேலை செய்கிறாங்க. ட்ரெயினில் காட்பாடியில் ட்ரெயின் ஏறி சென்னைக்கு போவான், நைட்டுக்கு வந்துடுவான். ஸோ அவனுக்கு காலையில் 3 மணிக்கெல்லாம் நான் எழுந்து சாப்பாடு செஞ்சு காலையில் டிஃபனு மதியம் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்புவோங்க. இப்படி இருக்கும்பொழுது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தாங்க, ரொம்ப கடினமான சூழ்நிலையில் தான் நாங்கள் அந்த நேரத்தில் வாழ்ந்துட்டு வரோங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சரி நம்ம போய் அடுத்த நாள் சமையலுக்கு என்ன பண்ணுறது, நம்ம போய் காயெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் இருக்கிறேன் இந்த இடத்துலேருந்து வாடகையில் இருக்கிறேன். இந்த இடத்துலேருந்து நான் போய் காய் கடைக்கு போய் காய் வாங்கி வரலான்னு போனோங்க. என்கிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்குது, நிறைய கிடையாதுங்க. ஒரு 2 நாளைக்கு நம்ம காய்ங்க வாங்கி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு நான் போகிறேங்க. போக சொல்ல படி இறங்கி நான் பை எடுத்துன்னு போகிறேங்க. போகும்போது மனசில் நினைக்கிறேங்க, என்ன நினைக்கிறேன்னா, ஏசப்பா இந்த நேரத்தில் என் எதில் யாரும் வந்துடக்கூடாது, பிச்சு கேட்கறதுக்கோ உதவி கேட்கறதுக்கு யாரும் வரக்கூடாது அப்படி. ஏன்னா எனக்கு இருக்கிறது கொஞ்சம் காசு தான், கேட்டால் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன். அதனால இப்படி மனசில் நினச்சிக்கிட்டே நான் போகிறேங்க. போனாக்கா அந்த காய் கடைக்கு முன்னாடி போகிறோம், கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஒரு பெரியவர் பாருங்க, வெள்ளை ட்ரெஸ்ஸு, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை ஷர்ட்டு, ஒரு ஜோல்னா பை ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு எதிர்க்கா வராரு. ஐயோ இவர் எதிர்க்கா வராரு, இவர் ஏதாவது கேட்டு போகிறாரு, நம்மக்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் காசு தானே இருக்குதுன்னு நான் மனசில் நினச்சிக்கின்னு அவர் இப்படி எதிர்க்கா வராரு. இப்படி போகிறேன், கண்ணை இப்படி கீழே காந்துன்னு போயிட்டுங்க. அந்த இடத்துல காய் கடையில் கூட காய் வாங்கலை.